Hi நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கவர்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கவர் எதனால நமக்கு PhonePe ல சென்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கான QR கோட நம்மளே எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். நம்மளும் நம்ம மொபைல் கிரைமுக்கு ஒரு QR கோட் கிரியேட் பண்ணிருந்தோம். சோ அதனால தான் இந்த கவர் PhonePe ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இத ஓபன் பண்ணி அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம PhonePe ல QR கோட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு QR கோட் PhonePe ல சென்ட் பண்ணிட்டாங்க. மொபைல் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம்லயே அவங்க கொரியர் அனுப்பியிருக்காங்க. இந்த கவர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ கவர்ல பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல டெய்லி ரிப்போர்ட்ஸ் ஆன் PhonePe ஃபார் பிசினஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷனுக்கு நோ லிமிட் அண்ட் 0% கமிஷன். அது இல்லாமல் இது என்னென்ன அப்ளிகேஷன்லாம் அக்செப்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பேடிஎம் அண்ட் ஜிபே, ஃபோன்பே, ஏர்டெல் அண்ட் இது HDFC. ஓகேங்களா, இது எல்லாத்துலேயுமே இது அக்செப்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கவரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கான QR கோட் அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது நம்மளுக்கான அந்த QR கோட் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம், உரமாக வைக்கலாம். மர்ச்சன்ட் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் டிஸ்க்கான ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வந்திருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டு பண்ணக்கூடிய அந்த 5 டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸில் கொடுப்பாங்க. என்னென்ன டிரான்சாக்ஷன் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் டிஸ்க்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. பிரைமரி நம்பர் பெங்களூர் அண்ட் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் டிஸ்க் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பருக்கு மிஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் உங்கள் டிரான்சாக்ஷன் வரும். ஓகே, இதுவும் வரமாகும். சில ரீஃப்ளெட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 2 QR கோடு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 QR கோட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மொபைல் கிரைம் அப்படிங்கிற நேம்லேயே வந்திருக்குது. ஸோ இது நம்ம ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். உங்களுக்கான QR கோடை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் உங்களுக்கு ஈஸியாக அவங்களே அனுப்பி விட்ருவாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறோம். இதே மாதிரி உங்களுக்கான QR கோடை நீங்களும் ஈஸியாகவே கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.